கான்டெம்ப்ரரி, அதாவது ப்ரெசன்ட் டைம்ஸில், ஓகேவா, நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம சொல்ல அது எந்த அளவுக்கு ப்ரூஃபுங்கிறதெல்லாம் நம்ம வந்து தேட வேண்டாம். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம பார்த்த காலடைவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் என்னென்னா, குருஷேத்திர போர் வந்து மதுராலயா நடந்துச்சு. குருஷேத்திர போர் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் நடந்துச்சு. அந்த மதுரை, அந்த ஐ கேப் காமரனில் கூட அந்த ஐக்கு உண்டான அது ஒரு ஸ்டிக்மா இன்னும் இருக்குது. மதுராவில் நடக்கலை, குருஷேத்திர போரே வந்து தமிழ்நாட்டில் மதுரை அந்த மையத்துலேருந்து தான் வந்து போரே வந்து நடந்தது அப்படின்ட்டு அயோத்திய குப்பம், அயோத்திய மடம் அதெல்லாம் தாண்டி அங்கே வந்து அயோத்திய டெம்பிள் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படின்னா இங்கே வந்து இருந்த டெம்பிள் வந்து செய்யறதுக்கு உண்டான அந்த இது இல்லை, வழிவகை இல்லை. அதனால அங்கே வந்து கொடுத்தாங்க. குருஷேத்திர போர் வந்து ரொம்ப பெருமையாக நம்ம நினச்சிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் குருஷேத்திர போர் ஆரம்பித்த இடம் எங்கே அப்படின்னு யார் கேட்டாலும் இந்த காலகட்டத்தில், இந்த இதில் காலகட்டங்களில் உர்ஜிதமாக சொல்லுவாங்க, மதுரையில் தான் ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு. அதுக்குண்டான பறைசாற்றுதல் வந்து அங்கே அயோத்தியா டெம்பிள், அதாவது பாபர் மசூதிக்கும் அயோத்தியா டெம்பிளுக்கும் நிறைய போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது அப்படின்ட்டு அங்கே ஒரே ரயட்டுன்னாங்க. அந்த இதெல்லாம் வந்து பாபரே அயோத்தியா டெம்பிள் கட்டுறதுக்கு அவரே உணர்ந்து அவரே கொடுத்துருக்குறார். அதாவது பரத்வாஜா கோத்திரத்துலேருந்து நூராஜா கோத்திரம் வரைக்கும். ஏன்னா ஒரு 10,108 தேங்காய் உடைக்க வேண்டியதாக இருக்கும். 10,108 தேங்காயெலாம் நம்ம எதுக்கு அதை உடைச்சிட்டு வேஸ்ட் பண்ணுறது? அதனால் ஒரு 100 நூர்ஜஹா அப்படின்னா நூராஜா, பரத்வாஜானா நூராஜா, தம்பின்னு எத்தனையோ வரும். பரத்வாஜாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நூராஜாவில் கொண்டு வந்து வச்சுட்டு, அப்புறம் அந்த ₹1 உண்டான கணக்கு ரெவன்யூவில் எவ்வளோ மதிப்புங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒவ்வொரு நாளும் அது வந்து நாளடைவில் காலடைவில் அது வந்து அது மாற்றமாக தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, பூக்கள் எல்லாம் வந்து வளர்கிறதே ரொம்ப கஷ்டம். அது பட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னால் கூட இலையில அந்த பூக்கள்லாம் வர்றது ரொம்ப 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 அதிசயமான ஒரு சில விஷயங்கள். அதுவும் கலர் கலராக வர்றது, நல்ல நறுமணத்தோடு வர்றது, பார்க்கும் போதே அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும், ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். இதில் வந்து எனக்கு என்ன தோணுது, நம்ம அந்த சரசரமாக அந்த முழம் போடுற பூக்கள் எல்லாம் விட்டுட்டு வெடி பட்டாசு வைப்பாங்கல்ல, தேங்காய் உடைக்கிறதுக்கு பதிலாக, இல்லைன்னா வந்து விளக்கேற்றுறதுக்கு பதிலாக வெறும்னா ஒரே ஒரு பிஜ்லி வெடி, அதுக்கு தான் அந்த பேரே வந்து பிஜ்லி அப்படின்ட்டு வந்தது. இந்த தேங்காய் உடைச்சி அந்த ஒரு சத்தத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக, இல்லைன்னா வந்து இந்த பூசணிக்காய், இந்த எலுமிச்சைப்பழம் அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், தீபாவளி டைமில் தான் நம்ம ஏன் தீப ஒளி, அது அந்த டைமில் தான் வந்து ஏதோ அசுரனை வந்து சூர்பத்தியில் வச்சு அந்த சூர்பனகையிலேருந்து எல்லாருமே வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு. தீபாவளி வரைக்கும் என்னத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் கோயிலில் போய் ஏற்றுறதோ, இல்லை கற்பூரத்தில் இது பண்ணுறதோ, இல்லை திருஷ்டி கழிக்கிறதுலையோ ஒரே ஒரு பிஜ்லி வெடி வந்து தேங்காய் வந்து முழு தேங்காயாகவே எடுத்துகிட்டு போங்க, செதறடிச்சு அது வேஸ்ட் பண்ணாமல் ஆகாரத்துக்கு உண்டான ஒரு விளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அந்த இதில் போட்டு கையில் இந்த எடுத்து அந்த நிலத்தில் வந்து அவ்வளோ அளவு டிராக்டரெல்லாம் வச்சு உழுது எல்லாம் பண்ணால் கூட அவங்க எடுக்கக்கூடிய விலை வர இதை வந்து பார்க்கும் போது அவங்களுக்கே அந்த இடத்துல வந்து ஒப்பாதான், சாப்பிடவே முடியாது, அது வந்து ரொம்ப நலிந்து ஒரு இதுவான மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு இதுவே இருக்கும். அங்கேயே வாழவே முடியாத அளவுக்கு தான் அவங்களுக்கு உண்டானது இருக்கும். அறுவடை சீசனுக்கு மட்டும்தான் அங்கே போவாங்க, விதைக்கிற சீசன் மட்டும்தான் அங்கே போவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கால்வாசி நேரம் வந்து அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு உண்டான சில அமைப்புகளோட மற்றவங்களோட வியாபார வணிகத்தோட தொடர்பு கொண்டு இந்த வியாபாரத்துக்கு உண்டான வழியை சாத்தியது தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போது வியாபாரம் பண்ணிட்டு போகிறவனே வந்து திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். எங்கடா அந்த லேண்டில் அதோடைய விளைச்சலை வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறோமே, இங்கே வந்து எவனாவது வந்து ஏதாவது அங்கே திருடிட்டு போயிடுவானோன்ட்டு அங்கே விடவே மாட்டாங்க. ஊறுது அதுக்கு வந்து
விளைவிக்கிறக்கூடிய ஒரு நிலத்துல அவங்க இருக்கிறதுலேருந்து இன்னொருத்தர் வந்து காலே வைக்க முடியாது. அந்த இடங்கள்ல வந்து பார்க்கறதுக்கு கூட அதுக்கு வந்து அனுமதி இருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு சில ஆளுங்கள மட்டும்தான், நபர்கள மட்டும்தான் உள்ள அந்த உள்வாயில், வெளிவாயில் எல்லாம் போய் வர முடியும். இல்லைன்னா அப்படியே காணாம போயிடுவாங்க அந்த இடங்கள்லயே. அந்த மாதிரி ஒரு பெரிய பண்பட்ட பாதுகாப்பான ஒரு இடங்கள்ல தான் வச்சு அவங்கெல்லாம் விளைவிக்கிறதுக்கான இது பண்ணுறாங்க. அவங்க ஆளுங்க எல்லாம் வந்தால் கூட ஒரு சிட்டிக்கு உண்டான பேஸில் இல்லை டவுன்ஷிப்க்கு உண்டான பேஸ்லாம் வரும்போது வியாபாரத்துக்காக வராங்க அப்படின்னா, அந்த வியாபாரமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ வியாபாரம் பண்ணட்டுமே அப்படின்ட்டு அவங்களுக்கே வந்து ஒரு பயம் வருது. அதிக லாபம் ஏதோ ஆகி அதில் அவங்க ஏதோ அங்கே எங்கேயோ இழந்துடுறாங்களா அப்படின்ட்டு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செட்டில் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. வியாபாரம் பண்ணுற இடங்கள்லையே அவங்களுக்கு அந்த விளைவிக்கிற நிலமும் வேணும், அப்புறம் வந்து இந்த மாதிரியான வணிகத்துக்கு உண்டான இடங்களும் வேணும். அதுக்கப்புறமா செட்டில் ஆகிறதுக்கு வீடு, அப்புறம் கோயில், அந்த மாதிரியான இடங்களும் அவங்களுக்கு வேணும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு புத்தி. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன, மற்றவங்கள ஆமோதிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இல்லை. எந்த நேரத்துலையும் யார் வேணாலும் நம்ப முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து எதிரியாக இருப்பான், நாளைக்கு வந்து பிஸ்னஸில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனே முதலீடு பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு பங்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு பங்கு கொடுத்தா ஆகணும்னா கொடுத்து தான் இது பண்ணுறாங்க. அதனால் சும்மா எந்த அளவுக்கு ஸ்திரமாக அவங்க வந்து பேசுவாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா வாயிலே சும்மா அப்படியே பேசிகிட்டே இருக்கிறதுலே வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஒருத்தரை மட்டுப்படுத்தணும், எப்படி ஒன்றுமே இல்லாததை கூட ரொம்ப உயர்த்தி சொல்லணுங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான அந்த ஆக்கிரமிப்புக்கு உண்டான ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த குரு அப்படின்னும் போது அந்த தட்சிணத்துக்கு உண்டானதோ இல்லைன்னா அந்த மரியாதைக்கு உண்டானதோ முதன்மைக்கு உண்டானதோ அந்த விஷயங்களில் வந்து ஒரு க்ஷேத்திரமாக கல்வி இருக்கக்கூடிய இடங்களில், புனிதமாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து க்ஷேத்திரங்கிறத சொல்லுவாங்க. பியூராக இருக்கக்கூடியது, நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் தான். இது வந்து போர் பண்ணக்கூடிய அளவில் நீ பெரிய இதுவா இல்லை நாங்கள் யார் வந்து அதுக்கு உண்டான முதன்மையான ஒரு ஆளுங்க அப்படின்னு, அதாவது குரு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையானவங்களாகவும் ரொம்ப வந்து பண்பட்டவங்களாகவும் அப்படியே தன்னடக்கம் உள்ளக்கூடிய சில நிறைய பண்புகள் இருக்கும்னுவாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய பறைசாற்றுதலெல்லாம் இருக்காது. குரு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். யாருக்கு எது சொல்லணுமோ, என்ன அவங்களுக்கு உண்டான சந்தேகம் இருக்கோ அதை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதுக்கு போர் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் வந்து அந்த யுக்தி அவசியமே இருக்காது. அதனால தான் மதுரையில் தான் அந்த போருக்கு உண்டான அந்த புத்தி ஆரம்பிச்சுது, மதுராவில் இல்லை. அதனால தான் அந்த கோயிலில் அங்கே கட்டினாங்க. இருந்துச்சா 10 அவதாரங்க இருந்ததா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து அந்த முற்பிறவிகளுக்கு உண்டான அந்த ஒரு சில விஷயங்கள், அதுக்கப்புறமா அவங்க இருக்கிறாங்க, தொடர்போடு இருக்கிறாங்க, ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த சனாதன தர்மா அவங்களுடைய கர்மாக்கேற்ப, செயல்களுக்கேற்ப, செயலி, தத்துவ முறை, செயலாக்கம், அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சனாதன தர்மம் இருக்குது. இதில் என்ன ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உண்டான அந்த ராவணனுக்கு உண்டான அந்த போரிட்ட ஒரு சில விஷயம் எல்லாமே இப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்க. சுர் பனகை அப்படிங்கிறது இல்லை, சுர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெயருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அப்படின்னா அவங்க வந்து வேற வேற ஒருத்தவங்களுடைய சிலருடைய அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய புலமைகளில் அவங்களுக்கு உண்டான சில விஷயங்களாக அவங்க வந்து முன் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வந்து உடன்பட்ட சில கருத்துக்களை கொண்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய பெயரை வந்து அடுத்ததாக வைப்பாங்க. இனிஷியலுங்கிறது அவங்க பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாக தான் இருக்கும். ஏன்னா ஆதியில் வந்து பிறந்ததோ இல்லைன்னா அந்தத்தில் இருந்த ஒரு சில விஷயங்களும் வந்து பொது வாழ்க்கையில் வரும்போது அதை நம்ம முற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க சொல்கிறது கிடையாது. அப்படி சொன்னாலும் அதுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான வழிவாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து அவங்க பெருமை பாட்டுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அவங்க ஃபேமிலியில் அவங்களுடைய சில மக்களே வந்து அவங்களுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி அவங்கள வந்து கொண்டாட்டத்துக்குரிய நபர்களாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுர்பனகை அப்புறம் வந்து ஸ்ரவணம், ராவணம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்டானது இல்லை. சனாதன தர்மாவில் இந்த வந்து இந்த போது இல்லை, இப்படி வந்து நம்மளுக்கு வந்து அந்த
பல ஷேட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் வந்து அதுக்குண்டான காரணங்கள்ல தான் இருக்கு. அவங்களுக்கு உண்டான பெயரு, குலம், கோத்திரம், அப்புறம் நட்சத்திரம் கேட்பாங்க அர்ச்சனை பண்ணும்போது. கோயிலுக்கு நீங்க வந்து தட்டு போகும்போது, அந்த கோயில்ல பூஜையில குடுக்கும்போது, கடவுள் பெயர்ல பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அந்த கண்ணாடியில அவங்களையும் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இருந்தாலும் நீங்க வந்து கொண்டு போற பிரசாதத்த நீங்க திரும்ப கொண்டு போற வீட்டுக்கு தான் நீங்க உங்களோட இதில தான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. அங்க கோயில்லயே நீங்க சமர்ப்பிக்க போறதில்ல. அப்போ கடவுளுக்கே நீங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டியதில்ல. நீங்க அர்ச்சனை பண்ணி நீங்க வீட்டுக்கு கொண்டு போற விஷயங்கள வந்து அர்ச்சனை பண்ணி, உங்க பேருக்கே உங்களோட நட்சத்திரத்த குறிப்பிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் உங்களோட பிரசாதத்த நீங்களே எடுத்துட்டு போயிடலாம்.